திமுகவோட நிர்வாகி அகில அணியை சேர்ந்தவர், அவங்க கட்டமைப்பில் உள்ளவர் 2500 கோடி போதை வியாபாரம் பண்ணாரா இல்லையா? அப்போ திமுக அரசாங்கம் அதுக்கு எதிராக அந்த கால சூழல் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது? ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். அமைச்சர் சரத்குமார் மீது திமுக பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக தாவேக எம்எல்ஏ முஸ்தபா குற்றம் சாட்டியுள்ளார். மசூதி பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளே மூடி இருக்கு. அப்போ திமுக அரசாங்கம் கடந்த ஆட்சியில் என்ன செஞ்சீங்க? நீங்க திமுகவோட நிர்வாகி அகில அணியை சேர்ந்தவர், அவங்க கட்டமைப்பில் உள்ளவர் 2500 கோடி போதை வியாபாரம் பண்ணாரா இல்லையா? அப்போ திமுக அரசாங்கம் அதுக்கு எதிராக அந்த கால சூழல் அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தது? அவரை எந்த அளவு பார்த்தீங்கன்னா பாதுகாத்தீங்க? முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரத்தை பெருகெடுக்க செய்த திமுகவை இன்னைக்கு வேரோட மண்ணோடையும் மக்கள் வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொய் பிரச்சாரம் செய்கிறாங்க. இதுக்கான அவருக்கு அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதுக்கான விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு. அது மாண்புமிகு முதலமைச்சரோட பார்வைக்கு போயிருக்கு. அவர் என்ன செய்தார் என்று வெளிப்படையாக தன்மையை வெளிப்படுத்திருக்கிறாரு. அதுக்கு மேலே அது சார்ந்த விசாரணை நடத்தப்படும் சொல்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில் பல்வேறு போராட்டங்களுக்கு அனுமதி கொடுக்காம பண்ணிட்டே இருந்தாங்க. எந்த போராட்டமும் அனுமதி கொடுக்கல. அப்படி இருக்கிற இன்றைக்கு அனுமதி கொடுக்கலாங்கிறது அது ஒரு நாள் பண்ணி கொடுக்க அனுமதி கொடுக்கணும். இது மைலேஜ் சார். இது பார்த்தீங்கன்னா மீடியா திமுகனால அரசியல் செய்ய முடியல. நான் கடந்த ஆட்சி காலத்தில் மரியாதைக்குரிய அந்த காலகட்டத்தில் கூட்டணியில் இருந்த விடுதலை சிறுத்தையின் தலைவர் திருமாவளவன் ஐயா அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் வீடியோ இட்டாங்க. எங்களோட கொடியை கூட இந்த இடத்துல நட முடியல, நாங்கள் மக்களுக்கான பிரச்சனையை பேசுகிறோன்னு சொன்னால் எங்களுக்கு மேடை அமைக்க கூட வாய்ப்பு கொடுக்கறதில்ல, எங்களுக்கு போராட்டம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கறதில்ல, முழுக்க இந்த அரசாங்கம் எங்களை பழி வாங்குதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும் சரி, இந்தியன் யூனியன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, மதிமுக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு எண்ணெய் மக்களுக்கு நல்லாட்சி தரணும் மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்களாட்சியை ஏற்றி இந்த சைடு வந்திருக்கிறாங்க. திமுக இன்னைக்கு ரோட்டில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட இயக்கமாக, கூட்டணி கட்சிகளாக கைவிடப்பட்ட இயக்கமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த அரசாங்கத்து மேலே நான் கேட்குறேன், 45 நாளில் ஏன் இவ்வளோ நீங்கள் குதிக்கிறீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.